கதை நேரம். ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் போன கதையோட தொடர்ச்சி. இது போல காசிம் அந்த இளைஞன் கிட்ட, நண்பரே, அப்படின்னா உங்களோட வரலாறு தான் சொல்லுங்களேன், இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், உங்களோட வரலாறு கேட்க நான் தயார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த இளைஞனும் தன்னோட வரலாறு சொல்ல ஆரம்பிச்சான். அப்படின்னா கேளுங்க, நானு இங்க அருகாமையில இருக்க ஒரு பட்டணத்தோட வைர வியாபாரியின் மகன். என்னோட தந்தைக்கு திருமணத்துக்கு அப்புறமாவும் ரொம்ப வருஷமா குழந்தை பிறக்காம இருந்துச்சு. இத நினைச்சு நினைச்சு அவரு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அப்படி இருந்த ஒரு சமயத்துல ஒரு நாள் ராத்திரி அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல, இந்த பாரு, உனக்கு சீக்கிரமாவே ஒரு குழந்தை பிறக்கும். ஆனா அந்த குழந்தையோட 16வது வயசுல அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒண்ணு நேரிடும். ஆபத்துன்னா சாதாரணமான ஆபத்து இல்ல, ரத்த காயத்தோட ஏதாவது பெரிய விஷயம் ஒண்ணு ஏற்படும் அப்படின்னு யாரோ சொல்றது போல அந்த கனவுல இருந்துச்சு. அவரும் திடுக்கிட்டு தூக்கத்திலிருந்து முழிச்சுண்டாரு. அடுத்த நாளே ஜோசியர்களை எல்லாம் வரவழைச்சு அவருக்கு வந்த இந்த கனவை சொன்னாரு. இத கேட்ட அந்த ஜோசியர்களும், ஒருவேளை இந்த கனவுல வந்த விஷயம் நிஜமா நடந்தாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது நடந்த சில நாட்கள்லேயே என்னுடைய தாய் கர்ப்பமுற்று என்னை பெற்றெடுத்தாங்க. உடனே என்னோட தந்தை அந்த ஜோசியர்களை திரும்பவும் வரவழைச்சு கேட்டாங்க. அதுக்கு அவங்களோ, இந்த பாருங்க, உங்களுக்கு கனவுல வந்தது போலவே குழந்தை பிறந்தது உண்மையாயிடுச்சு. இது நடந்தேறியதால கனவுல வந்த அந்த மிச்ச விஷயமும் நிஜமா நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட என்னோட தந்தையோ என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப வேதனைப்பட்டாரு. இருந்தாலும் எனக்கு 16 வயசு ஆகிற வரைக்கும் நிம்மதியாக இருந்தாரு. ஆனா நாட்கள் ஓட ஓட அவருக்கு திரும்பவும் கவலை வந்து குடிக்கொண்டுருச்சு. அது பேர்ல என்னுடைய தந்தை ஒரு ஏற்பாடு பண்ணாரு. அதாவது ஜனசஞ்சாரமற்ற இந்த தீவுல என்ன இந்த மாதிரியாக பாதாளத்துல பந்தோபஸ்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இந்த இடத்துலயோ எனக்கு சகல சௌகரியமும் இருக்கு. ஆனா இன்னும் ஒரே வாரத்துல எனக்கு 16 வயசு ஆரம்பிக்க போகுது. அந்த கொலகாரம் ஒருவேளை இங்க வந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே நான் குறுக்கிட்டு அந்த இளைஞன் கிட்ட, அப்படின்னா அந்த கொலகாரம் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த இளைஞனும் தொடர்ந்து, ஓ தெரியுமே, அதுவும் கூட என் தந்தை கண்ட கனவுல சொல்லப்பட்டுச்சான். அதாவது இங்கிருந்து 20 நாள் பயண தூரத்துல ஒரு மந்திர மலை இருக்கான். அந்த மலையோட உச்சியில ஒரு ராட்சசன் குதிரை வீரன் உருவத்துல இருக்கானா. அவனால மனுஷ சமுதாயத்துக்கே ரொம்ப தீங்கான். அவனை ஒரு ராஜகுமாரன், அவனுக்கு காசிம்னு பேரான். இந்த காசிம்னு பேர் கொண்ட ஒருத்தன் அவனை கொன்று வீழ்த்துவானா. அந்த காசிமே என்னோட ஜென்ம விரோதி அப்படின்னு இந்த கனவுல சொல்லப்பட்டுச்சான். அவன்தான் என்ன அப்படின்னு அந்த இளைஞன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்னுடைய தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அடடா, என்னாலயா இந்த இளைஞனுக்கு ஆபத்து அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன, இந்த தீவுக்கு கொண்டு வந்து விட்ட மர்மம் இதுதானா அப்படிங்கறது தெரிஞ்சதும் என்னுடைய மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த வாலிபன் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாகவும் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான சுபாவம் கொண்டவனாகவும் இருந்தான். இவனுக்கு போய் என்னால ஆபத்து வரப்போகுதே அப்படின்னு நினைச்சதும் என் மனசால அதை தாங்கிக்கவே முடியல. அந்த இளைஞன் கிட்ட நான் தான் காசிம் அப்படின்னு சொல்லவும் முடியல. அதனால என்ன ஆனாலும் இந்த இளைஞனுக்கு என் மூலமாக எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்டு, சகோதரனே, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், உனக்கு துணையாக உன் பக்கத்திலேயே நான் இருக்கேன், இந்த சுரங்கத்துக்குள்ள எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாது அப்படின்னு சொன்னேன். அந்த இளைஞனுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால எனக்கு நல்ல துணிகள் வழங்கி எனக்கு வேண்டிய உணவுகளையும் கொடுத்தான். நாங்க 2 பேரும் இணை பிரியாத நண்பர்களை போல இருந்து வந்தோம். சுமார் ஒரு 6 நாட்கள் ஆச்சு.
7வது நாள், அதுதான் அவனோட 16வது பிராயத்தை அடையும் அந்த பிறந்த நாள். அன்னைக்கு அது வந்துச்சு. இந்த இளைஞனோ அன்னைக்கு காலையில இருந்தே ரொம்ப கவலையோட இருந்தான். நான் தான் அந்த காசிம், கவலைப்படாத, உன்னை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனாலும் இதை சொல்லி அவனை தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாக்க கூடாது அப்படின்னு தோணினதால அதை நான் சொல்லல. ஆனா அவனுக்கு ஆறுதல்கள் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல எல்லாம் அவனும் கவலைய மறந்து நிம்மதியாக இருந்தான். அப்புறமா அவனை குளிக்க சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு 2 பேரும் சாப்பிட உக்காந்தோம். அவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சதால அங்கிருந்து எழுந்திருச்சேன். அப்போ அவனோ, சகோதரரே, அங்க இருக்கிற அந்த ஆப்பிள் பழத்தை எனக்கு துண்டு பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டான். நானும் தரேனே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிள் பழத்தை எடுத்தேன். அதுக்கு அவனோ, சகோதரரே, உங்களோட அன்பே அன்பு, அதோ என்னோட கத்தி அங்க இருக்கு, அதை கொண்டு இந்த ஆப்பிள் பழத்தை அருங்க அப்படின்னு சொன்னான். இந்த கத்தியோ அவன் உக்காந்துருந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த மாடத்துல இருந்துச்சு. அத நான் எட்டி எடுத்தேன். அப்போ என்னுடைய காலு தரையில இருந்த ஒரு தட்டுல இருந்துச்சு. என் கால் இருக்கிறத பார்க்காம அந்த இளைஞன் தட்டை இழுக்கவே என்னோட கால் வழுக்கி என்ன நிலை தடுமாறி விழ செஞ்சிடுச்சு. நானோ திறந்த கத்தியோட அந்த வாலிபன் மேல விழுந்துட்டேன். என் கையில இருந்த கத்தியோ அந்த இளைஞன் மேல பயங்கரமாக பட்டுடுச்சு. அவனோ பயங்கரமா கத்தி அலறி தரையில சாஞ்சிட்டான். நான் பதறி போய் எழுந்து நிக்கிறதுக்குள்ள அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டு போச்சு. ரத்தமோ பயங்கரமா ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த கோர சம்பவத்தை பார்த்ததும் குய்யோ முய்யோன்னு கத்தி பயங்கரமா அலற ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு அழுகையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. என்ன அழுது என்ன பயன்? அவன் என்னோட விதி பயனாகவோ இல்ல அவனோட ஊழ்வினையாகவோ இப்படி பயங்கரமான ஆபத்துக்கு ஆளாயிட்டான். இந்த இளைஞனுக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்தை கண்டு என்னுடைய துக்கத்துக்கு அளவே இல்லாம போச்சு. அல்லாவோட இஷ்டம் இப்படி இருக்குமோ அப்படின்னு கூட நான் சந்தேகப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா அன்னைக்குதான் அவனுடைய ஆட்கள் திரும்பி வரதாக இருந்துச்சு. அதனால அவங்க என்னை பார்த்தாங்கன்னா பயங்கரமா கோவத்துல என்னை ஏதாவது செஞ்சிடுவாங்களோன்னு பயந்து அந்த பாதாளத்திலிருந்து வெளியே வந்துட்டேன். நான் அங்கிருந்து வெளியே வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் படகுல அவனோட பெற்றோர்களும் அவனுடைய வேலையாட்களும் வந்தாங்க. அவங்க வந்து இந்த சுரங்கத்தோட கதவை திறந்து பார்த்ததுமே அப்படியே அலறி ரொம்ப துடிதுடிச்சு போயிட்டாங்க. அவனோட தந்தைக்கு மயக்கமே வந்துடுச்சு. அந்த இளைஞனுக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்தோ என்னுடைய மனச ரொம்ப வருத்தப்பட வச்சிடுச்சு. இப்படி பயங்கரமா அடிபட்டு கிடந்த அந்த இளைஞனை அவங்க எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. பித்து பிடிச்சவனை போல நான் மரத்திலிருந்து இறங்கி மெதுவா நடக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச தூரம் நடந்து வந்ததும் கடல் நீர் ஒரு இடத்துல வற்றி இருக்கிறதும் தொலை தூரத்துல ஒரு தீபப்பந்தம் எரியறதும் தெரிஞ்சிச்சு. உடனே அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன். சுமார் 10 நாட்கள் வரைக்கும் ராத்திரி பகலாக நடந்து வந்தேன். அந்த தீபம் என்னன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அதாவது செம்பு தகட்டால ஆன ஒரு மாளிகை தான் அது. சூரிய வெளிச்சத்துல நல்லா தகதகத்துச்சு. அந்த மாதிரியாக தீப்பந்தமாக அது காட்சியளிச்சிச்சு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது கொஞ்சம் ஆறுதலாகவும் இருந்துச்சு. ஏன்னா மாளிகைன்னா அங்க மக்கள்லாம் இருப்பாங்கல்ல. அப்புறமா நான் அந்த மாளிகையை நெருங்கினதும் அங்க பலர் ஒருமித்த குரல்ல பாடுற சத்தம் கேட்டுச்சு. நான் ஓடி போய் பார்த்தேன். ஒரு வயதான கிழவரும் பல வாலிபர்களும் அங்கிருந்து பாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வயதானவரோ என்னை பார்த்ததும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. நானும் அவங்க எல்லாரையும் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அதுக்கு காரணம் எல்லாருக்கும் ஒரே ஒரு கண்ணு மட்டும் இருந்துச்சு. அந்த முதியவர்கிட்ட என்னுடைய வரலாற சொன்னேன். அவரும் அதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு, மகனே, நீ எங்களோட தாராளமா தங்கி இருக்கலாம்.
ஆனா உனக்கு ஒரு நிபந்தனை அப்படின்னு சொன்னாரு. இந்த நிபந்தனை என்ன, இதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த கதையில கேட்கலாம். சரியா? அவ்வளோதான்.